அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த நாளிலே தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலே அனைவரும் ஆராதனையில கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இந்த பகுதியில் யோசுவாவின் புத்தகத்தை இந்த நாளிலே வாசிக்க துவங்கலாம். யோசுவாவின் புத்தகத்தை குறித்து ஒரு முன்னுரை. இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசேக்கு பின் இஸ்ரேல் மக்களின் தலைவராக செயல்பட்டவர் யோசுவா. இவர் கானான் நாட்டின் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேலின் குலங்களுக்கு பிரித்து கொடுத்ததை விவரித்து கூறுகிறது இந்த யோசுவாவின் புத்தகம். இந்நிலையில் காண கிடக்கும் நிகழ்ச்சிகளுள் யோர்தான் ஆற்றை கடத்தல், எரிகோவின் வீழ்ச்சி, வாக்களிக்கப்பட்ட நாட்டில் குடியேறுதல், உடன்படிக்கையை புதுப்பித்தல் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. முன்பு மோசையின் மூலம் இஸ்ரேலை வழிநடத்திய அதே ஆண்டவர் தொடர்ந்து யோசுவாவின் வாயிலாகும் தம் மக்களுக்கு தாமே முன்னின்று போரிட்டு அவர்களை வெற்றி அருளினார் என்பது இந்நூலின் மைய கருத்தாகும். இந்த நூல் 2 பிரிவுகளாகவும் பல உட்பிரிவுகளாகவும் அடங்கப்பட்டிருக்கிறது. முதலில் கானான் நாட்டை கைப்பற்றல். அதுல யோசுவா தலைமை பொறுப்பேற்றல், இஸ்ரேலரின் வெற்றிகள், தோல்வியுற்ற மன்னர்களின் பெயர்கள். 2வது நாட்டை பங்கிட்டு கொடுத்தல். யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பகுதி, யோர்தானுக்கு மேற்கே உள்ள பகுதி அடைக்கல் நகர்கள், லேவியருக்குரிய நகர்கள். 3வது கிழக்கே குடியேறிய குலத்தார். 4வது யோசுவாவின் இறுதி மொழிகள். 5வது செக்கேமில் உடன்படிக்கையை புதுப்பித்தல் ஆகிய உட்பிரிவுகளை கொண்டு இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. பிரிவானவர்களே, தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள், ஆதரவு கொடுங்கள். இதனுடைய நோக்கம் பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் வேதத்தை வாசிக்க தூண்டுவது மாத்திரமே. தொடரலாம். யோசுவாவின் 1ஆம் பகுதி. கானானை கைப்பற்ற யோசுவாவுக்கு அழைப்பு. ஆண்டவரின் ஊழியர் மோசே இறந்த பின் நூனின் மகனும் மோசேயின் உதவியாளருமாகிய யோசுவாவிடம் ஆண்டவர் பின்வருமாறு கூறினார். என் ஊழியன் மோசே இறந்து விட்டான். இப்பொழுது நீ புறப்பட்டு யோர்தானை கடந்து இந்த மக்கள் அனைவரோடும் நான் இஸ்ரேலருக்கு கொடுக்கும் நாட்டுக்கு செல். மோசேக்கு நான் கூறியவாறு உன் காலடிபடும் இடத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். பாலை நிலத்திலிருந்து இந்த லெபனோன் வரையிலும், யூப்ரத்தீசு பேராறு தொடங்கி இத்தியர் நாடு முழுவதுமாக கதிரவன் மறையும் பெருங்கடல் வரையிலும் உங்கள் நிலமாக இருக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கை விடவும் மாட்டேன். வீறுகொள், துணிந்து நில். ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நானும் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடம் எல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா மக்களின் மேற்பார்வையாளர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது. பாளையத்தின் நடுவே சென்று இவ்வாறு மக்களுக்குரிய கட்டளையாக கூறுங்கள். உங்களுக்கு வேண்டிய உணவை தயார் செய்யுங்கள். ஏனெனில் இன்னும் 3 நாள்களில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் உடமையாக உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உரிமையாக்கி கொள்ள இந்த யோர்தானை கடப்பீர்கள். ரூபன், காத்தின் மக்களும் மனாசேயின் அரைக்குலத்திற்கும் யோசுவா கூறியது.
உங்களுக்கு ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டதை நினைவு கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வார், இந்நாட்டை உங்களுக்கு அளிப்பார். உங்கள் மனைவியரும் குழந்தைகளும் கால்நடைகளும் மோசே உங்களுக்கு கொடுத்த கீழே யோர்தானில் தங்கலாம். ஆனால் வலிமை மிக்க நீங்கள் படைக்கலம் தாங்கிய போர் வீரர்களாக உங்கள் சகோதரர்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்களுக்கு உதவுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்தது போல் உங்கள் சகோதரர்களையும் அந்நாட்டில் குடியேற்றி அவர்களுக்கும் அமைதி அருள்வார். அதுவரை அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கும் நாட்டை உரிமையாக்கி கொள்வர். பின்னர் கதிரவன் உதிப்பதும் கடவுளின் ஊழியர் மோசே உங்களுக்கு அளித்ததும் நீங்கள் ஏற்கனவே உடைமையாக்கி கொண்டதுமான கீழே யோர்தானுக்கு திரும்பி வந்து அந்நாட்டை உரிமையாக்கி கொள்வீர்கள். அவர்கள் யோசுவாவிடம், நீர் எங்களுக்கு கட்டளை இடுவதை நாங்கள் செய்வோம். நீர் அனுப்பும் இடத்திற்கெல்லாம் நாங்கள் செல்வோம். நாங்கள் மோசேக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தது போல் உமக்கு கீழ்ப்படிவோம். உம் கடவுளாகிய ஆண்டவர் மோசையுடன் இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. உம் வாய்மொழியை எதிர்ப்பவன் எவனும், நீர் எங்களுக்கு கட்டளை இடுபவை அனைத்திற்கும் செவி கொடுக்காதவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். வீறு கொண்டு துணிந்து நிற்பிறாக என்றனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவாவின் முதலாம் புத்தகம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலையிலும் உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆலயத்தில் கலந்து கொள்வோம், கர்த்தரை தொழுது கொள்வோம். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.